ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நாம பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பார்க்க போறோம். முதலாவது அக்கவுண்டிங். அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ்ல இருக்கிற கேஷை மெயின்டைன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம். ஒரு கால வரையறைக்குள்ளார ஒரு பிசினஸ்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வகை பிரித்து பதிவு பண்ணி அதன் மூலமா பல ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்கி தர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ்ல ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. ஒரு கால வரையறைக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்கி தர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஒரு கால வரையறை அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர். எப்படி காலண்டர் இயர் அப்படின்னாக்கா 1ஆம் தேதி ஜனவரியில ஆரம்பிக்குது, 31 டிசம்பர்ல முடியுதோ அது மாதிரி ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இப்ப நடக்கிற வருஷத்தோட ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு அதுல இருந்து 12 மாதங்கள் கடந்து அடுத்த வருடத்தோட மார்ச் 31ஆம் தேதி முடிவடையுது. அதாவது 1 ஏப்ரல் 2019 ஒரு கணக்கு ஆரம்பிச்சு 31 மார்ச் 2020 முடியுது. இந்த 12 மாதத்துக்கான ஒரு கணக்கை தான் ஒரு ஆண்டு கணக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த 12 மாதங்களை தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்குள்ளார மந்த்லி ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட், ஆஃபர்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்க்க முடியும். அதுல கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் அவங்க எந்த மாதிரி கேட்கறாங்களோ அதெல்லாம் கொடுக்க முடியும். இந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் தான் டேலி. அடுத்து அக்கவுண்டிங் டேர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். அக்கவுண்டிங் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில டேர்ம்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுல முதலாவதா டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட வரவு செலவு, இதைதான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனியோட வரவு அதாவது ரெவென்யூவை கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனியோட செலவு அதாவது எக்ஸ்பென்சஸ் டெபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கம்பெனிக்கு பணம் வருது, அந்த கம்பெனிக்கு வருமானம் வருது அப்படின்னா அதை கிரெடிட் அப்படின்னு சொல்லணும். ஒரு கம்பெனி ஏதோ ஒரு விதத்துல செலவு செய்யுது, ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒன்று பண்ணுது அப்படின்னா அதை டெபிட் அப்படின்னு சொல்லணும். கிரெடிட் அப்படிங்கறத சிஆர்னும் டெபிட்டை டிஆர்னும் டேலியில மென்ஷன் பண்ணுவோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அக்கவுண்ட் புக்ஸ்ல என்ட்ரி பண்ற சிஸ்டம் 2 இருக்கு. ஒன்னு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், இன்னொன்னு டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் சிஸ்டம், அன்சைன்டிபிக் சிஸ்டம். இது ரொம்ப அக்யூரேட்டான சிஸ்டம் கிடையாது. இதை சின்ன சின்ன பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம்ல கிரெடிட் சைட் இல்ல டெபிட் சைட் ஏதாவது ஒரு சைடுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப அக்யூரேட்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்காது. இது ஒரு சின்ன பிசினஸுக்கு ஒத்து வரும். இப்போவும் சில பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அடுத்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் மோர் சயின்டிபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் எல்லா நாட்டிலையும் பரவலா பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல கிரெடிட் சைட், டெபிட் சைட் ரெண்டுமே ஒரே சமயத்துல பதிவு செய்யப்படும். இப்படி பதிவு செய்யறது மூலமா தான் அக்யூரேசி இருக்கும். நமக்கு தேவையான எல்லா ரிப்போர்ட்ஸையும் தெளிவா இதுல இருந்து நம்ம உருவாக்கி எடுத்துக்க முடியும். இப்படி ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த அக்கவுண்ட்ஸை புக்ல என்ட்ரிஸா போட போறாங்க. அந்த என்ட்ரிஸ்ல கிரெடிட் சைட், டெபிட் சைட் அப்படின்னு 2 இருக்க போகுது. இந்த கிரெடிட் சைட், டெபிட் சைட்ல நம்ம பதிவு பண்ற விஷயங்களை தான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல என்ன இருக்க போகுது, ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்னெல்லாம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் ஒரு லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம். இந்த கம்பெனி பணம் ரிசீவ் பண்ணிக்குது, யாரோ அந்த பணம் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெசிப்ட்ஸ் அப்படின்னு அவங்க எழுதிக்க போறாங்க. இதே கம்பெனி வெளியில பணம் கொடுக்குது அப்படின்னா ஒரு பேமெண்ட் ஆகுது, அப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்க போறாங்க. இது தவிர கம்பெனிக்கு ரெகுலரா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டு இருக்கும். டெலிபோன் எக்ஸ்பென்சஸ், சேலரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் டிரான்சாக்ஷன்ல உள்ளார வரப்போகுது. அடுத்து இந்த கம்பெனி ஏதாவது குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க, சொந்தத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வாங்கி விற்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னா ரீசேலுக்காக குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிரான்சாக்ஷன் வரப்போகுது. குட்ஸ் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா குட்ஸ் சேல்ஸ் பண்ணாங்க, அதுக்கான என்ட்ரிஸ்லாம் இந்த டிரான்சாக்ஷன்ல வரப்போகுது. இப்படி ஒரு கம்பெனில என்னென்னலாம் அக்கவுண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுமோ அதை ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம பிரிக்கிறதுக்காக ஒரு டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட். இதுல நம்ம டிரான்சாக்ஷன்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் எது பர்சனல் அக்கவுண்ட்ல வரும், எது ரியல் அக்கவுண்ட்ல வரும், எது நாமினல் அக்கவுண்ட்ல வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பர்சனல் அக்கவுண்ட்ஸ். ஒரு கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுற பர்சனோட நேம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பர்சனல் அக்கவுண்ட்ஸ்ல வரும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க பேரை வச்சு டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா,
அப்போ அந்த பேர் வருது அப்படிங்கிறப்போ இது பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். உதாரணத்துக்கு சக்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சஞ்சய் ட்ரேடர்ஸ், ராஜா கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரிலாம் நேம்லாம் வருது உங்க டிரான்சாக்ஷன்ல அப்படின்னா இதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு டைப்ல வருது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரியல் அக்கௌண்ட். ஒரு கம்பெனியோட அசட்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ்ல வருது அப்படின்னா அது ரியல் அக்கௌண்ட்ல வரும். உதாரணத்துக்கு பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ், சேல்ஸ், இதெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்தது அப்படின்னா அதெல்லாம் ரியல் அக்கௌண்ட்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லணும். அடுத்து நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஒரு கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்கம்ஸ்லாம் வர்ற மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் வருது அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட்ஸ் கீழே வருது. அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வர்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வருது அப்படின்னாக்கா அது நாமினல் அக்கௌண்ட்ஸ் கீழே வருது. உதாரணத்துக்கு சேலரி எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், இது நாமினல் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். அது மாதிரி இன்கம்ஸ், குட்ஸ் சேல்ஸ் பண்றாங்க, அது மூலமா இன்கம் கிடைக்குது, அப்போ அந்த மாதிரி இன்கம்லாம் கிடைக்குது அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். இப்படி ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற விஷயத்த இது பர்சனல் அக்கௌண்ட்ல வருதா, ரியல் அக்கௌண்ட்ல வருதா, நாமினல் அக்கௌண்ட்ல வருதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண பின்னால கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு பர்சனல் அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல்ஸ்: டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அப்போ ஒரு பர்சன் கம்பெனில இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாரு, ஒரு பர்சன் வராரு அப்படிங்கிறப்போ இது பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடும். பர்சன் ரிசீவ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது டெபிட் தி ரிசீவர் ரூல்ஸ் படி டெபிட் சைடு நம்ம என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, அப்போ ஒரு நபரோட பேர் வருது, அந்த இடத்துல பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடுது. பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் கிரெடிட் தி கிவர், பணம் கொடுப்பவரை கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணிக்கணும். இப்படிதான் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். அடுத்தது ரியல் அக்கௌண்ட்ஸ். ரியல் அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல்ஸ்: டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த ரியல் அக்கௌண்ட்ஸ் படி ஒரு கம்பெனி டிரான்சாக்ஷன்ல அந்த கம்பெனி தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதா டிரான்சாக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு அசெட், அது ரியல் அக்கௌண்ட்ஸ் கீழே வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ கோல்டன் ரூல்ஸ் படி பார்த்தாக்கா வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ளை ஆகும். அப்போ கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, கம்ப்யூட்டர் உள்ள வருது, வாட் கம்ஸ் இன் அப்படி டெபிட் சைடு. அப்போ டெபிட் சைடுல இந்த கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ நம்ம என்ட்ரி பண்ணணும். அப்போ அது மாதிரி ஒரு கம்பெனி ஒரு பொருளை வெளியில விற்கிது அப்படின்னா வாட் கோஸ் அவுட் ரூல்ஸ் படி கிரெடிட் சைடுல இதை நம்ம என்ட்ரி பண்ணணும். இப்படிதான் வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ்ல டெபிட் கிரெடிட் ரூல் அப்ளை ஆகும். அடுத்தது நாமினல் அக்கௌண்ட்ஸ். நாமினல் அக்கௌண்ட்ஸ்ல டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் கெயின் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிரான்சாக்ஷன்ல வருது. அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்போ இது நாமினல் அக்கௌண்ட்ஸ் கீழே வருது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடுது. இப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ் ரூல் படி டெபிட் சைடு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்ல இந்த டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி கம்பெனிக்கு ஒரு இன்கம் வர்றதா ஒரு டிரான்சாக்ஷன் வருது அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடும். இப்போ இன்கம் அப்படிங்கிறப்போ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் கெயின் ரூல் படி கிரெடிட் சைடு அக்கௌண்ட்ல அந்த என்ட்ரி வரும். இதுதான் நாமினல் அக்கௌண்ட்ஸோட டெபிட் கிரெடிட் ரூல். ஓகே, இப்போ இந்த கோல்டன் ரூல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ டிரான்சாக்ஷன்ஸை கோல்டன் ரூல்ஸ் படி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், ஆர்ஆர் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் குட்ஸ் வர்த் ₹50,000 ஃப்ரம் அஜய் லிமிடெட். இதில் இன்வால்வ் ஆகிற அக்கௌண்ட்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று அஜய் லிமிடெட் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ், அப்போ அது நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கீழே வருது. அஜய் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட நேம் வருது, அப்போ அஜய் லிமிடெட் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ல வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல நாமினல் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. செகண்ட் டிரான்சாக்ஷன் ஆர்ஆர் லிமிடெட் சோல்டு குட்ஸ் வர்த் ₹35,000 டு மனோ லிமிடெட். இதுல சோல்டு குட்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் அக்கௌண்ட்ல வருது, சேல்ஸ் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். அடுத்தது டு மனோ லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு பர்சன், மனோ லிமிடெட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்ல வருது. இப்போ ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல நாமினல் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. தேர்ட் டிரான்சாக்ஷன், ஆர்ஆர் லிமிடெட் issued checks for ₹12,000 as rent for its premises. இப்போ ரெண்ட் ஃபார் premises அப்படின்னு வரப்போ ரெண்ட் அக்கௌண்ட் வருது, பேங்க் அக்கௌண்ட் செக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட் வருது. இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ் நாமினல் அக்கௌண்ட்ல வரும், பேங்க் வந்து ரியல் அக்கௌண்ட்ல வரும்.
இப்போ தேர்ட் டிரான்சாக்ஷன்ல நாமினல் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. Fourth transaction, RR Limited received rupees 3000 as interest on bank account. இதுல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்க டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ கிரெடிட் சைட் டெபிட் சைட் என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். RR Limited purchased goods worth rupees 50,000 from Ajay Limited. இந்த டிரான்சாக்ஷன்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்னு பார்த்தோம், அஜய் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்னு பார்த்தோம். இப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் தி எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸ் ரூல் படி இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல வருது. அஜய் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்ல வருதுன்னு பார்த்தோம். அப்போ கிரெடிட் தி கிவர் ரூல் அப்ளை ஆகுது. அப்போ டிரான்சாக்ஷன் டெபிட் தி எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல வருது, கிரெடிட் தி கிவர் கிரெடிட் சைட்ல அஜய் அக்கௌண்ட் வருது. அடுத்து RR Limited sold goods worth rupees 35,000 to Mano Limited. இதுல சேல்ஸ் நடந்திருக்கு. சேல்ஸ்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட்னு பார்த்தோம், மனோ லிமிடெட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த சேல்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டது மனோ லிமிடெட். அதனால டெபிட் தி ரிசீவர் ரூல்ஸ் படி டெபிட் மனோ லிமிடெட் 35,000, கிரெடிட் தி இன்கம் ஆர் கெயின் ரூல் படி கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் 35,000. நெக்ஸ்ட் RR Limited paid rupees 12,000 as rent for its premises. ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ்னால நாமினல் அக்கௌண்ட்ல வரும்னு பார்த்தோம். இதுல செக்கா கொடுத்துருக்கிறதுனால பேங்க் இன்வால்வ் ஆகுது, அது ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதனால டெபிட் தி எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸ் ரூல் படி டெபிட் ரெண்ட் அக்கௌண்ட் 12,000, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல்ஸ் படி கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட் 12,000. அடுத்தது RR Limited received rupees 3,000 as interest on bank account. இதுல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட இன்கம், அதனால நாமினல் அக்கௌண்ட்ல வருதுன்னு பார்த்தோம். அடுத்து பேங்க் இன்வால்வ் ஆயிருக்கு, அதனால ரியல் அக்கௌண்ட்ல வருது அப்படின்னு பார்த்தோம். இதுல டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல் படி டெபிட் பேங்க் அக்கௌண்ட் 3,000, கிரெடிட் தி இன்கம் ஆர் கெயின் அப்படிங்கிற ரூல் படி கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் 3,000. இதுதான் டிரான்சாக்ஷன். ஓகே, இவ்வளவுதான் அக்கௌண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அக்கௌண்ட்ஸோட கிளாசிபிகேஷன்ஸ் என்ன, அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்காவது அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம டேலியில என்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஈஸியா போட முடியும். அதனால இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அழுத்தி வரப்போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் TR.